ரோலிங். நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடிப்பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்துள் கோயிலா கொள்வனே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணியினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம். அருளாளர்கள், நாயன்மார்கள் இவர்களால் பாடல் பெற்ற தலங்கள் தென்னகத்தில் அதிகம். பாரத நாடு பழம்பெரு நாடு, நீர் அதன் புதல்வர் என் நினைவு அகற்றாதீர் என்றான் பாரதி. இந்த புண்ணிய பூமியிலே தமிழகத்தில் அதிகமாக காவிரி வடகரை தலங்கள், காவிரி தென்கரை தலங்கள் என்றும், பாண்டிய நாட்டு தலங்கள், நடுநாட்டு தலங்கள், கொங்கு தலங்கள் என்று அந்தந்த பகுதிகளை பிரித்து வடநாடுகளிலே தலங்கள், ஈழ நாடுகளிலே உள்ள தலங்கள் என்று மூவரால் பாடல் பெற்ற தலங்களை மொத்தம் 276 தலங்கள் இருக்கிறது. இத்தலங்களை அனைவரும் சென்று தரிசிக்க முடியாத சூழ்நிலை, வழி முதலிய தடங்கள் எல்லாம் தெரிய முடியாத சூழ்நிலை இருந்தபோது நம்முடைய பாராட்டுதலுக்குரிய தர்மயாதீனத்தினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட வைத்தீஸ்வரன் கோயில் பூசகராக இருந்த வைத்தியநாத குருக்களினுடைய மூத்த மகன் முத்துக்குமார் சாமி குருக்கள் தரிசனம்.com என்று மிக அற்புதமான ஒரு நிகழ்வை இதை தொடங்கியிருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே இது பல நாடுகளிலே எல்லோரும் இதை பார்த்து அந்தந்த தலத்தினுடைய பெருமையை அறிந்து கொண்டு அங்கே வந்து தரிசிப்பதற்குரிய ஏற்பாட்டினை செய்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. நம்முடைய தர்மயாதீனத்தில் தான் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் சன்னிதானத்தினுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அந்தந்த தலங்களுக்கு சென்று அந்த தலத்தினுடைய நூல்களை வெளியிட்டு, பதிகங்களை வெளியிட்டு செய்து வருகிறார்கள். அதனை ஒட்டியே இவரும் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து அந்த தல வரலாறுகள், பதிகங்கள் இவைகளை செய்தும் புகைப்படங்களையும் சேர்த்து மின்னஞ்சல் மூலமாக இதை மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். இது எந்த விதமான பிரதிபலன்களும் கருதாமல் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தொகுப்பாகும். இதை அனைவரும் கண்டுகளிப்பதற்குரிய நிகழ்வினை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். திருக்கோயில்களை தரிசனம் செய்ய வேண்டும், அதுதான் நம்முடைய வினை கழிப்பிற்குரிய காரணங்கள். மற்ற பரிகாரங்களை விட திருக்கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் என்று தான் நம்முடைய நாயன்மார்கள் அருளி செய்திருக்கிறார்கள். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்துள் உரை துண்டு பற்சடையானை தொழுமினே சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்வினையும் பாழ்பட வேண்டுதிரேல் மிக ஏத்துமீன் என்று நமக்கு அருளாளர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். திருக்கோயில்களுக்கு சென்று வழிபாட முடியாதவர்கள் கூட வழிபட்டு சென்றவர்களினுடைய பாதத்தை வணங்கினாலே போதும், அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு அவர்கள் அரசர்களாக ஆவார்கள், அவர்களை விட்டு செல்வம் பிரியாது என்று சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு காட்டுகின்றார். திருச்சுடியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார், அடி தொழுவார், அவ்வத்திசைக்கு அரசாகுவர், அலரால் பிரியாலே என்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாக்கு. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குறும் வாய்க்கும் பராபரமே என்பது எங்களுடைய தாய்மானவருடைய வாக்கு. அதனால் இந்த திருக்கோயில்கள் வழிபாடு நமக்கு மிக முக்கியம். அதிலும் முக்கியமாக பஞ்சபூத தலங்கள், சப்தஸ்தான தலங்கள், சப்த விடங்கர் தலங்கள், அட்டவீரட்டான தலங்கள் என்று பல தொகுப்பு நூல்களாக இருக்கிறது. அந்த தொகுப்பு தலங்களையாவது நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு பரிகார தலங்கள், நவக்கிரக தலங்கள் என்று பலவாறாக தொகுத்து மக்களுக்கு இந்த எப்படியாவது இதை சென்று தரிசிப்பதற்குரிய ஆற்றுப்படை ஒரு நிகழ்வாக இந்த தரிசனம்.com அமைந்திருக்கிறது. இந்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது. அனைவரும் கண்டுகளித்து பேரின்பம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த முயற்சிக்கு வித்திட்ட முத்துக்குமார் சாமி குருக்கள் அவர்களினுடைய பணி மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள்வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே.